ஹலோ. பெண்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்டின்னா, வஜைனல் ஹைஜீன் நம்ம அத எப்படி மெயின்டெயின் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வஜைனால மியூக்கஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ளூயிட் வந்து செக்ரீஷன் ஆகும். அது வந்து வஜைனாவ மாய்ஸ்சர் ஆவும் அண்ட் இன்ஃபெக்ஷன்ல இருந்து புரொடெக்ஷன் பண்ணும். அது வந்து கிளியர் அண்ட் ஒயிட் கலரா இருக்கும். ஸ்மெல் இருக்காது. ஒரு லைட்டா வெட் அண்ட் ஸ்டிக்கியா இருக்கலாம் நார்மல். கிரீனா கிரீன் கலர்லயோ, எல்லோ கலர்லயோ, கிரே கலர்லயோ இருந்து அது கூட அரிப்போ, பர்னிங் சென்சேஷன் அண்ட் ஒரு மாரி ரெட்னஸா இருக்கு. ஒரு மாரி பேட் ஸ்மெல் வருது அப்படின்னா, நீங்க கண்டிப்பா நியர்பை டாக்டர்கிட்ட காமிக்கணும். அண்ட் எப்படி ஹைஜீன மெயின்டெயின் பண்றதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இத நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஆல்வேஸ் வந்து வார்ம் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுங்க. நீங்க ஒரு நாள் குளிக்கல, ஷவர் எடுக்கலன்னா கூட பரவாயில்ல. வார்ம் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுங்க. நீங்க தயவு செஞ்சு ஸ்ட்ராங் சென்டட் சோப்போ, இல்ல ஜெல்லோ போட்டு வாஷ் பண்ணாதீங்க. அங்க வந்து மைல்டா அசிட்டிக் தன்மையோட இருக்கும் அந்த வஜைனா. அத நீங்க இது மாரிலாம் டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஆல்வேட் அ ஆல்வேஸ் வந்து அவுட் சைட்ல தான் நீங்க வாஷ் பண்ணணும். இன்சைட்ல வாஷ் பண்ணக்கூடாது. அண்ட் எப்படி வாஷ் பண்றதுன்னா, ஆல்வேஸ் ஃப்ரண்ட்லேருந்து பேக்ல தான் வாஷ் பண்ணணும். பேக்லேருந்து ஃப்ரண்ட்ல வாஷ் பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரதுக்கு நெறைய சான்சஸ் உண்டு. எந்த மாரி இன்னர் வேர் யூஸ் பண்றதுன்னா, 100% காட்டனா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ரொம்ப டைட்டா யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் மைல்டா லூஸா இருக்கிற மாரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாரி மென்சஸ் டைம்ல கண்டிப்பா பேட் வந்து ஃப்ரீக்வென்ட்டா சேஞ்ச் பண்ற மாரி பார்த்துக்கோங்க. ஏன்னா லாங் ட்ராவலோ, இல்ல காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வச்சிருக்கிற மாரி பார்த்துக்காதீங்க. ஃப்ரீக்வென்ட்டா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுவும் உங்களுக்கு இன்ஃபெக்ஷனோ, இல்ல அந்த இடத்துல இச்சிங் வரதுக்கு நெறைய சான்சஸ் உண்டு. மெயினா அ அந்த ஏரியாவ ஃபுல்லா என்டையர் ஏரியாவையும் தயவு செஞ்சு சேவ் பண்ணாதீங்க. ட்ரிம் மட்டும் பண்ணுங்க. ஏன்னா, ஹேர் வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு புரொடக்ஷனுக்காக இருக்கிறது. அது ஃபுல்லா நீங்க என்டையர் ஏரியாவையும் தயவு செஞ்சு சேவ் பண்ணாதீங்க. அதே மாரி ஹேர் ரிமூவல் கிரீம் யூஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. அதனால நீங்க அ சும்மா எதையாச்சும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஹெல்த்தியா இருங்க. பாய்.